மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். அயனி சமநிலை பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்களில் கொஷின் நம்பர் 3க்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பின்வரும் வினைகளில் லூயி அமிலம் மற்றும் லூயி காரங்களை கண்டறிக. இந்த கொஷினில் பாருங்கள், 2 சப்டிவிஷன் இருக்குது, 2 வினைகள் இருக்குது. முதல் வினையிலையும் 2வது வினையிலையும் யார் லூயி அமிலம் யார் லூயி காரம் அப்படின்னு சொல்லணும். இந்த முதல் வினையில் பார்த்தீங்கன்னா CaO அதாவது கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கூட வினை புரிஞ்சு CaCO3 கொடுக்குது. இப்போது லூயி கொள்கையோட அடிப்படையில் தான் இங்கே அமிலமாக காரமான்னு கேட்குறாங்க. லூயி கொள்கை என்ன சொல்லுது? அமிலம்னா எலக்ட்ரான் இரட்டையை ஏற்றுக்கொள்ளணும், காரம்னா எலக்ட்ரான் இரட்டையை கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த கால்சியம் ஆக்சைடு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் இரட்டையை கொடுக்கும், அதனால் இது லூயி காரம். இந்த கார்பன் டை ஆக்சைடு எலக்ட்ரான் இரட்டையை ஏற்றுக்கொள்ளும், அதனால் இது லூயி அமிலம். அவ்வளோதான், இது எழுதுனா போதும். அடுத்த வினையில் பாருங்கள், CH3OCH3. இது யாருன்னா இது ஒரு ஈத்தர், இது ஒரு அல்கைல் தொகுதி, இது ஒரு அல்கைல் தொகுதி. இவங்க 2 பேருக்கு நடுவில் O இருந்துச்சுன்னா இது ஈத்தர். 2 மெத்தில் குரூப் இருக்கா, அதனால் இது டை மெத்தில் ஈத்தர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அலுமினியம் குளோரைடு. இது அலுமினியம் குளோரைடு. இது ஒரு எலக்ட்ரான் குறை சேர்மம். அப்போ அதனால் இது என்ன பண்ணும்? எலக்ட்ரான் இரட்டையை வாங்கிக்கும். இது இந்த O இருக்குல்ல, இதுக்கிட்ட தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்கும், அதனால் இந்த சேர்மத்தால் எலக்ட்ரான் இரட்டையை கொடுக்க முடியும். அப்போ எலக்ட்ரான் இரட்டை வழங்கி என்னவா செயல்படும்? லூயி காரமாக செயல்படும். அதனால் CH3OCH3 அதாவது டைமெத்தில் ஈத்தர் ஒரு லூயி காரம். அலுமினியம் குளோரைடு எலக்ட்ரான் இரட்டையை ஏற்றுக்கொள்ளும், அதனால் இது லூயி அமிலம். ஸோ இது எழுதினாலே போதும், எடுத்து எழுதுங்க. இது தனியாக நீங்கள் எடுத்து எழுதணும். நான் இது மாதிரி ஆரோ போட்டிருக்கேன்ல, அது மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. நான் வேணால் அதே மாதிரி கூட எழுதிடுறேன். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு எப்படி எழுதிட்டேன் பாருங்கள், அதே மாதிரி செகண்ட் கொஷினுக்கும் எழுதிடணும். இப்படி தான் எழுதணும். புரியுதா உங்களுக்கு?